இத பாரு சித்தார்த், நீ ராணி கிட்ட எதையும் காட்டிக்காதப்பா. அவ வயித்துல குழந்தை இருக்கு. நாம தான் முடிஞ்ச வரைக்கும் இத பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். ஆமா சித்தார்த், ஆனா யாரு இல்லாதப்போ இப்படி ஏதாவது நடந்தா ரொம்ப தப்பாயிடும் சித்தார்த். அதனால அவளுக்கே தெரியாம அவகிட்ட ஏதாவது சொல்லி அவளை மனநல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துரு. அவ வயிற்றுல வளர்ற குழந்தைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் சித்தார்த். ஆனா தாத்தா, ராணி ரொம்பவே புத்திசாலி. அவளுக்கு எந்த விதத்திலையும் சந்தேகம் வராத மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும். இல்லன்னு வைங்க, அதுவே அவளுக்கு கோபத்தை அதிகப்படுத்திடும். ஏன் தாத்தா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? பொம்மியையும் அவன் வயிற்றுல இருந்த குழந்தையும் என்னால காப்பாற்ற முடியாம போச்சு. இப்ப ராணியும். ஏன்பா சித்தார்த், டேய் என்னப்பா நீயே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படி? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. அவகிட்ட நீ கோவப்படாம அன்பா நடந்துகிட்டாலே போதும்பா. இதுக்கு காரணமே நீ அவ மேல கோவப்பட்டதும் அவளை நீ ஒதுக்கி வச்சதும் தான். அவ உன்னை நம்பி வந்தவடா. அதுவும் இல்லாம அவ தனியா யாருமே இல்லாம வளர்ந்த பொண்ணு. அதோட பாதிப்பு கூட இப்படி ஆயிருக்கலாம்ல. இத பாரு, எதுவா இருந்தாலும் நாம இந்த மாதிரி நேரத்துல அவளை ரொம்பவே ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவளுக்கும் அவ வயித்துல வளர நம்ம குடும்பத்தோட வாரிசுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது சித்தார்த். என்னாச்சு? என்னத்துக்கோசரம் இந்த ஆடிகாரன் கண் கலங்குற மாதிரி இருக்கிறான்? இரு, நான் தண்ணி எடுத்து வந்துடுறேன். சரி வா, கிளம்பு. எங்கயா? ஹாஸ்பிடலுக்கு தான். யோ, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் புடிச்சிச்சா? இந்த சின்ன காயத்துக்கு எவனாவது ஆஸ்பத்திரிக்கு போவானா? இந்த மாதிரி நேரத்துல சின்ன காயனா கூட அதை கேர்லெஸ்ஸா விடக்கூடாது. நீ வா, போய் டிடி போட்டுட்டு வந்துடலாம். யோ, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஒவ்வொரு பொண்ணுக்கும் குழந்தை பெத்துக்கிறதே சாவ தொட்டுட்டு வரா மாதிரிதான். அதை தாங்குற சக்திய இயற்கையாவே பிரபஞ்சம் எல்லா பொம்பளைங்களுக்கும் குத்துக்குது. நீ வேலையை பார்த்துன்னு போ. சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்னோட திருப்திக்காக வாயேன் ப்ளீஸ் ராணி. யோ, நீ சரியான டார்ச்சர் பேர் வழியா இருக்கிறையா? சாரி ராணி, இந்த காயத்தை வச்சுதான் உன்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல. என்னயா யோசனை? இல்ல ஒண்ணு இல்ல, நீ வா போலாம். தமன்னா, ஐயோ நீங்க வேற சித்தப்பா. என்ன தமன்னா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பயப்படுற? சித்தப்பா, இங்க என்ன ஆச்சு தெரியுமா? ஏன் தமன்னா, அந்த வேரை மொத்தமா எரிச்சிட்டல்ல? சித்தப்பா, நான் சித்தார்த் கட்டியிருந்த வேரெல்லாம் எரிச்சு முடிச்சிட்டேன். அந்த விஷயத்த அதுகிட்ட சொல்லணும்னு போனப்போ எங்க எங்க போயிருக்காவ?
என்ன இருந்தாலும் பாம்பு பாம்புதான். என்னமா கொத்த வருது? எதுக்கும் இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு தெரியல. என்ன சொல்ற தமன்னா? சித்தப்பா, அது அந்த வேரோட வாசனை தாங்க முடியாம உச்சக்கட்ட கோவத்துல பாம்பா மாறிடுச்சு. அது தெரியாம நான் வேற எரிச்ச சந்தோஷத்தை உள்ள சொல்லலான்னு போனப்போ அது என்னையே கொத்து வந்துருச்சு. ஐயோ தமன்னா, என்ன இருந்தாலும் அது பாம்பு. கண்டிப்பா அதோட குணம் மாறாது. அதனால வேலை முடிஞ்சதும் அதை இங்கிருந்து அனுப்பி விட்டுடணும். இல்லன்னா அது நமக்கு தான் ஆபத்து. ஆமா சித்தப்பா. பாத்துவா. பேசி என்ன பிரயோஜனம்? சித்தார்த்தே வந்துட்டான். தாத்தா பாட்டி, ராணியை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த தம்மா துண்டு காயத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன பைத்தியக்காரின்னு தான் நினைப்பாங்க. வாங்க. தாத்தா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராணி. இந்த மாதிரி நேரத்துல காயம் சின்னதோ பெருசோ ஒரு தடவை பாத்துறது நல்லது. ஆ. அதோட உன் வயித்துல வளர்ற பாப்பாவோட வளர்ச்சியும் செக் பண்ணிட்டு வந்துடலாம்ல. அதான் சித்தார்த் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான். சித்தார்த், பாட்டி, ஹாஸ்பிட்டல் மட்டும் போகாம அப்படியே ராணியை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு வா. சரி. தாடிகாரன் தானே, கூட்டிட்டு போயிட்டாலும் சரி தாத்தா. சரி பாட்டி, போயிட்டு போயிட்டு வா. வரும். போ. சரி, ஜாக்கிரதை. வா. ஹே ராணி, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இனிமேதான் உன்னை வச்சு செய்ய போறேன்டி. என்னங்க சித்தப்பா, பாவம் சித்தார்த்து அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா சரியாயிடும் நினைக்கிறான். ஆனா அங்கதான் அவளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை தமன்னா? பார்க்கதானே போறீங்க. டாக்டர் வர சொன்னாங்க. வா. சிஸ்டர், ஜெல் எடுத்துட்டு வாங்க. ஓகே. ராணி, நீங்க உட்காரு, நான் வந்துடுறேன். உட்காரு. டாக்டர். எஸ், கம் இன். உட்காருங்க மிஸ்டர் சித்தார்த். டாக்டர், என் ஒய்ஃப் ராணி பிரெக்னெண்டா இருக்கா. ம். ஆனா அவ இப்பெல்லாம் ஒரு மாதிரியா நடந்துக்கிறா டாக்டர். நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி ரியாக்ட் பண்றா. சில நேரங்கள்ல தன்னையும் மற்றவங்களையும் ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாக்குறா. ஆனா கொஞ்ச நேரத்துல அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி இருக்கா டாக்டர். அவளுக்கு கையில சின்ன காயப்பட்டிருக்கு. அதுக்கு மருந்து போடுற மாதிரி அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இது எந்த காரணத்தை கொண்டும் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். நோ ப்ராப்ளம் சித்தார்த். நீங்க போன்ல சொன்னப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதோட அவங்க பிரெக்னன்சி டைம்ல இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் இல்ல மிஸ்டர் சித்தார்த், நான் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டருங்கிறத அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பாத்துக்கிறேன். நீங்க அவங்க கிட்ட பேசணும்னு கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன். யா, ஓகே டாக்டர். ஓகே, நான் போய் என் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி வாங்க. தேங்க்ஸ். ம். டாக்டர், சரி, நான் வெளியே ஓகே, இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். சரியா? ம். கை காட்டுங்க. ராணி, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு டாக்டர். உங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்கள எங்க இருக்காங்க? டாக்டர், நான் ஒரு அனாதை. எங்க ஏரியா ஜனங்க தான் என்னை வளர்த்துச்சுங்க. தாடிகாரனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்பால தான் எனக்குன்னு சொந்தம்லாம் வந்துச்சு. தாடிக்காரன்னு உங்க ஹஸ்பண்ட தானே சொன்னீங்க? ம் அவர் மேல அவ்வளோ லவ்வா? நீங்க வேற டாக்டர், லவ் எல்லாம் இங்க மட்டும்தான். அந்த பக்கத்துல ஒன்றும் இல்லை. இப்போ கூட தாடிகாரனோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா என் மேல ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி உங்களுக்கே தோணும். ஆனா அதெல்லாம் வெறும் நடிப்பு தான்.
என் வயிற்று உள்ளார இருக்கிற பாப்பாவுக்கோசரம் தான் பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறான். எல்லாம் போக போக சரியாயிடுமா. ம். நர்ஸ் அந்த ஸ்பாஞ்ச் எடுங்க. ஏன் சித்தப்பா இவ்ளோ நேரம்? கார் பார்க்கிங்ல இடமே இல்ல, அதான் வெளியே ரோட்ல ஒரு இடத்துல தள்ளி போய் நிறுத்திட்டு வரேன். நீ வேற சித்தார்த் ராணி கண்ணில் படக்கூடாதுன்னு வேற சொன்னல. ஆமா, நீ என்ன பண்றதுக்காக இங்க வந்து நிக்கிற? இருங்க சித்தப்பா. டாக்டர், வீட்ல இருந்து அப்பா கூப்பிடுறாரு, பேசிட்டு வந்துடுறேன். சரி போங்க, பேசிட்டு வாங்க. சொல்லுங்க மேடம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு மேடம். நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். இங்க பாருங்க, நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என்ன மேடம் பண்ணணும்? மேடம், இது ரொம்ப ரிஸ்க் மேடம். யாருக்காவது தெரிஞ்சா என்ன உள்ள தள்ளிடுவாங்க மேடம். கவலையே படாத, உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். சரி மேடம், செய்யறேன். மேடம், நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் சரி, ஆனா சித்தார்த் ராணிய இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னு அவகிட்ட சொல்லவே இல்ல. ராணிக்கு எதுவுமே தெரியாம இருக்கணும்னு சொல்லி தான் இங்க ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வந்திருக்கான். ஆமா, அது எனக்கு தெரியும் மேடம். சரிங்க மேடம், நான் ரொம்ப நேரம் வெளியே இருந்தா டாக்டர் திட்டுவாங்க. நான் அப்புறம் கால் பண்றேன் மேடம். என்ன சார்? ராணி ஒன்னும் அக்ரெசிவா நடந்துக்கல? இல்ல சார். தேங்க்ஸ். கேட்டுட்டாருன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு படுங்க. ம். கையை நீட்டுங்க. என்னத்துக்கு இதெல்லாம் போடுறாங்க? டாக்டர், இம்மா சின்ன காயத்துக்கு இப்படியெல்லாமா பண்ணுவாங்க? இல்ல, சும்மா ஒரு ஹெல்த் செக்அப் தான். இந்த மாதிரி கன்சீவா இருக்கிற நேரத்துல வழக்கமா பண்றதுதான். கொஞ்சம் பாத்துக்கோங்க சிஸ்டர். ஓகே டாக்டர். என்னாச்சு மேடம்? சரியா தூக்கம் இல்லையா? என்னது தூக்கம் இல்லையா? யாருக்கு? எனக்கா? என்ன கேக்குறீங்க நீங்க? இல்ல, ஏதோ அக்ரெசிவா பிஹேவ் பண்ணீங்கன்னு தான் ட்ரீட்மெண்ட்காக உங்களை இங்க கூட்டு வந்திருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல டாக்டர், அவன் நார்மலா தான் இருக்கா. சில நேரங்கள்ல அவ என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன மேடம் இது? உங்களுக்கு புரியலையா? தமன்னா, நீ என்னதான் பண்ற? நான் என்ன பண்ணேன்னு இப்ப உங்களுக்கே தெரிய வரும் பாருங்க. உங்களுக்கு மனநிலையில ஏதோ கோளாறு இருந்தா ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க கூட்டு வந்திருக்காங்க. ஐயோ மேடம், ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். டாக்டர் கிட்ட நான் தான் சொல்லிட்டேன்னு என்ன மாட்டி விட்டுறாதீங்க மேடம். நீங்க கேட்டதுக்கு ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல தான் நானும் உண்மையை சொல்லிட்டேன் மேடம். மேடம் 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 மேடம்
மேடம் மேடம் என்ன மாட்டி விட்டுறாதீங்க மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் நில்லுங்க. டாக்டர் நான் சத்தியமா சொல்றேன். ஓ ஏய் ராணி என்னாச்சு? யோ. என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? இல்ல ராணி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எனக்கு என்ன பைத்தியம் புடிச்சுக்குதா? அதுக்கோசரம் தான் என்ன இங்க இட்டாந்தியா? என்ன எல்லாரும் பைத்தியம் சொல்றாங்கன்னா நீயும் என்ன பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டியா? ஐயோ இல்ல ராணி. எங்கயா தம் துண்டு அடிபட்டதுக்கு இப்படி தலையில எல்லாம் எதையோ வச்சு செக் பண்ணுவாங்க? ராணி கொஞ்சம் அமைதியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ப்ளீஸ் கூல் ஆகுங்க. டாக்டர் நீங்க என்னாண்ட பேசும்போதே எனக்கு டவுட் இருந்துச்சு. எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், எங்க வீட்ல தான் என் தலையெழுத்து. அதெல்லாம் சொன்னா கூட இவன் நம்ப மாட்டான். யோ பாப்பா பாப்பான்னு என்ன எங்க கூட்டினாந்து நிறுத்துகிற பாத்தியா? யோ பிரச்சனை எனக்கு இல்லையா? உனக்கு அப்படி எதனாச்சும் சந்தேகம் இருந்தா நீ என்னாண்ட தனியா தான் கேட்டிருக்கணும். ஏதோ அத்த விட்டு ஆஸ்பத்திரி கூட்டியாந்துக்கிற. தமன்னா சூப்பர். வீட்ல எப்படி அவளுக்கு பைத்தியம்னு நம்ப வச்ச மாதிரி இப்ப ஹாஸ்பிட்டல்லயும் அவளுக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி கொண்டு வந்து நிறுத்திட்ட. என்னைக்கு அடிக்கிறாள், அவளை எப்படி சித்தப்பா சும்மா கொல்ல முடியும்? இது வரைக்கும் அந்த பொம்மி வந்து காப்பாத்துனா, இனிமேதான் அந்த ராணி என்னோட சுயரூபத்தையே பார்க்க போறா. அந்த ராணி சாகும்போது எப்படி அசிங்கப்பட்டு சாக போறன்னு மட்டும் பாருங்க. ஐயோ ராணி நான் அப்படி நினைக்கவே இல்ல. நீ கோபப்படாம இரு, எல்லாரும் ஆமா பாக்குறாங்கல்ல. ராணி, அவர் அதுக்காக உங்களை இங்க கூட்டிட்டு வரல. பின்ன எதுக்காக கூட்டியாந்தாரா? இவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? தெரியல மேடம், நான் எதுவும் சொல்லல. யாரோ இவங்க கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. ஏன் யாராவது என்னாண்ட சொல்லணுமா? நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கே தெரியாது. நான் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? உங்களை கேட்டு என்ன பண்றது? இதோ நிக்கிறானே இவன் இப்படி ஒரு பட்டத்தை கட்டிட்டு இங்க வரைக்கும் கூட்டியாந்துக்கிறான்ல, இவனாண்டதான் கேட்கணும். சொல்லியா நான் பைத்தியமா? சொல்லு சொல்லியா சொல்லு நான் பைத்தியமா? கேட்டு இருக்கிறேன்ல, சொல்லியா? ராணி பிபி அதிகமாகுது, கோபப்படாம இரு ப்ளீஸ், காம் டவுன். ஐயோ ராணி நான் மட்டும் இந்த முடிவை எடுக்கல. நான் தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த முடிவே எடுத்தோம். என்னது? தாத்தாவும் பாட்டியும் எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்குதுன்னு சொன்னாங்களா? ஐயோ யோ இதெல்லாம் என்னால நம்பவே முடியலையா? நீ தான் அவங்களாண்ட எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்குதுன்னு சொல்லிருப்ப. ஐயோ ராணி அப்படிலாம் இல்ல. ராணி, ப்ளீஸ் நீ அமைதியா புரிஞ்சுக்கோ, இருங்க. யோ எல்லாரும் நீ பாத்துட்டு தான் இருக்காங்க. சொல்லிருப்ப. எனக்கு நான் சொல்றது தெரியும், கேளு. நீ தான் கண்டிப்பா சொல்லிருப்ப. சொல்லுங்க மேடம். இப்போ நான் சொன்னதை செய். சரிங்க மேடம். ப்ளீஸ் ராணி நான் என்னால நீ சொல்றத கொஞ்சம் சொல்றத புரிஞ்சுக்கோ. நம்பவே முடியாதியா? ஐயோ, சொன்னா கேளுமா. ராணி உன் வயித்துல குழந்தை இருக்கு. யோ தாடிகாரா, உன்னை நான் லவ் பண்ணதுக்கு ஏன் என்ன இப்படி உயிரோட கொல்ற? என்ன இந்த பொண்ணு இப்படி பண்றா? இதுக்கு பின்னால வேற யாரோ இருக்குறாங்கயா. அது உங்க யாருக்குமே தெரியல. என்ன இப்படி பைத்தியகாரியாக்கி திரிய விட்டாதான் மாமாவை கொல்ல முடியும், அந்த ஊட்டியும் நாசமாக்க முடியும்னு என்ன டார்கெட் பண்ணிக்கிறாங்கயா. அது தெரியாம நீங்க முட்டாள்தனமா பண்ணிருக்கீங்க. ராணி கத்தாத ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா இரு. நீ கோபப்பட்டு பாப்பாக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது. ஐயோ என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? ராணி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு, உனக்கு பிபி ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க பாருங்க ராணி. ராணி என்ன தாயா உங்களுக்கு பிரச்சனை? என்ன யோசிச்சுன்னு இருக்க ராணி, நீ? என்ன பண்ற? என்னத்துக்கு இப்படி பண்ணுற? ஏய் என்னது இது? இல்ல உங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்ததா மேடம். ராணி என்ன இந்த பொண்ணு இப்படி நர்ஸ் போட்டு அடிச்சிருச்சு? நான் உங்ககிட்ட இதை போட சொன்னேனா? இல்ல டாக்டர், அவங்க ரொம்ப அக்ரெசிவா ஆயிட்டாங்க, அதனால தான். ஏய் ராணி நீ என்ன பண்ற? எதுக்காக இப்ப அவங்கள அடிச்ச? ராணி என்ன ராணி சிஸ்டர், உங்க ஏய் இஷ்டத்துக்கு நீங்க நில்லு. பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ ஓ சித்தார்த், நான் சில டாக்டர். டேப்லெட்ஸ் கொடுத்து அனுப்புறேன். நீங்க முதல்ல அவங்கள போய் கூல் பண்ணுங்க. சரி டாக்டர். போடா போடா போடா. சித்தப்பா ஆ. ஆட்டோ
ராணி ராணி ஏய் நில்லு. ச்சே, ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. பாவம் ராணிக்கு இந்நேரம் சித்தம் கலங்கி இருக்கோம்ல. நிஜமாவே இந்த ராணி பாவம் தமன்னா பொம்மி சட்டுன்னு போய் சேர்ந்துட்டா. ஆனா இவ நம்ம கிட்ட பாடா பட்டுதான் போய் சேருவா போல இருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தமன்னா. என்ன இது அஞ்சல, ஏன் இவன் இப்படி பண்றானே தெரியலையே. இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா ராணிக்கு மட்டும் ஏங்க இப்படிலாம் ஆகணும்? பாவம் அவ ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. இவங்க எல்லாரும் என்ன பேசுறாங்க? அன்னைக்கு என்னாச்சு? ஆளாளுக்கு என்னென்னமோ பேசுறாங்க. அத்தை, அன்னைக்கு என்னாச்சு? ஆமால தர்ஷினி, நீ அண்ணன் ரூம்ல இருந்த, அதான் இங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியல. இல்லையே, அதுக்கு முன்னாடியே அண்ணி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாங்களே. என்ன சொல்ற தர்ஷினி? ராணி சித்தார்த்துக்கு ஃபோன் பண்ணாளா? ஆமா தாத்தா, ஆனா அந்த நேரம் அண்ணனும் அண்ணியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்றீங்களே, இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு.